கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு 24வது அதிகாரத்திலே 14வது வசனம் வாசிக்க போகிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல சாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அதற்கு அடுத்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, அப்போது முடிவு வரும். இங்கே ஒரு முடிவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது ஒரு முடிவு வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் அதிலே நாம் 7வது வசனம் 6வது வசனங்களை வாசிக்கும் போது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், அப்போது இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த 6வது வசனம் சொல்லுகிறது முடிவு உடனே வராது. 14வது வசனம் சொல்லுகிறது முடிவு வரும். இந்த இரண்டுக்கும் இடையிலே அநேக காரியங்கள் இந்த பூமியிலே நடக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடியும் போது இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் முடிவிலே பயங்கரமான சண்டைகள், பயங்கரமான போராட்டங்கள், யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், பூமியிலே உண்டாகிற இயற்கை அழிவுகள் அநேகம் இந்த பூமியிலே உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் முன்னதாக நமக்கு தேவன் அறிவிப்பதின் நோக்கம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லுகிறது. வாசிப்போமா அந்த வார்த்தைகளை? நீங்கள் நினையாத 44வது வசனம், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த கடைசி வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. வேதம் சொல்லுகிறது நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே அதிகாரத்திலே 42வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள், நீங்களும் விழித்திருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விழித்திருங்கள், அதே நேரத்தில் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாக விழித்து கொண்டிருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. விழித்து கொள்ளாமல் ஆயத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் இருந்தால் வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவன் கைவிடப்படுவான் என்று சொல்லுகிறது. 40வது வசனத்திலே கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவன் கைவிடப்படுவான். ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். கடைசியில 51வது வசனம் சொல்லுகிறது, இந்த கைவிடப்பட்ட ஜனங்கள் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்திற்கு நேராக அவர்கள் கொண்டு போகப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 27வது வசனத்திலே வாசிக்கிற போது, தேவனுடைய பிள்ளைகளே, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஒரு மின்னல் பிரகாசிக்கிறது போல அவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி, அதற்கு அடுத்த 29வது வசனத்திலே ஆண்டவர் வருகிற அந்த நாட்களிலே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுகும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 24வது அதிகாரம் மத்தேயு புஸ்தகம் நம்மை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குகிறது. பூமியிலே அடையாளங்கள் நடக்கிறது, பூமியிலே பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டோர் சொல்லுகிற காரியம், விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், அஜாக்கிரதையாக இருந்து விடாதிருங்கள், ஏனோதானோ என்று வாழ்ந்து விடாருங்கள்
வாழ்ந்து விடாதிருங்கள். எச்சரிப்போடு கூட வாழ கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆயத்தப்படுவோம். ஆமென், ஆமென்.